ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோன் மூலமாக 2025ஆம் ஆண்டிற்கான ஆணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மீன ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த மீன ராசி அன்பர்களின் காரகத்துவமானது குருவின் ராசி, காலபுருஷத்துக்கு 12ஆம் இடத்துல உதயமாகக்கூடிய ராசி. அப்போ குருவின் காரகத்துவம் அப்படின்னு பெற்றிருக்கக்கூடிய ஒரே ஒரு ராசி அப்படின்னால இந்த மீனராசியில் பிறந்த எல்லா நபர்களும் பார்த்திங்கனாக்கா தெய்வீக தன்மை உடையவர்களாக இருப்பாங்க, ஆன்மீகத்தில் சிந்தனை உடையவர்களாக இருப்பாங்க, 4 பேர்த்துக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க, தன்னை தானே மெருகேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க, தவறுகள் செய்ய மாட்டாங்க, பொய் பேசாத ஒரு நபர்கள் யாருனாக்கா இவர்களுக்கு பிரிக்கலாம். ஏன்னா இந்த இந்த துலாம் ராசி, மீன ராசி, இந்த ராசியில் பிறந்த நபர்களுக்கு யாருக்கிட்டையும் தப்பாகவும் தவறுதாகவும் நடக்கவும் மாட்டாங்க, தவறு செய்கிறவங்களும் விட்டு வைக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி இந்த உள்ள ராசிகளில் இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் இரக்க குணம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இரக்க குணம் அதிகமாக இருக்கும். யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனைனாக்கா தான் குடும்பத்தில் தனக்கே நடந்த ஒரு நிகழ்வை எடுத்துட்டு கஷ்டப்படுவாங்க, ரொம்ப வெம்புவாங்க, தான் கையில் இருந்திருக்கக்கூடிய ஒரு பொருள்களை கொடுத்து அவங்கள காப்பாற்றக்கூடிய ஒரு நபர்களாக இந்த மீனராசி அன்பர்கள் இருந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் ஜென்மத்தில் சனி பகவான் வந்து உட்காந்துருக்கார். அப்போ ஜென்மத்தில் சனி வரக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குதுங்க. அப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, இன்னொரு அடுத்த 5 வருட காலகட்டத்துக்கு இந்த வாழ்க்கையில், உங்களோட வாழ்க்கையில் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் சந்திக்க போகிறீங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இந்த மாதம் கூட கிடையாது, ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரலும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுன்றது மட்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஏன் என்ன காரணம்னாக்கா, ஜென்மத்தில் சனி வந்துட்டாலே முன்ஜென்ம கருமாவின் பலன்களை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கின்றதான் விதி. அப்போ முன் ஜென்மத்தில் நாம் செய்த பாவ புண்ணியத்தின் தொகுப்புகளில் புண்ணியத்தை தவிர்த்து பாவத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்கள் தான் 7 சனி காலகட்டங்கள். அதனால் இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. யார்கிட்டையும் விதண்டாவாத கருத்துக்கள் செய்ய வேண்டாம். தொழில் செய்யக்கூடிய இடத்துல போட்டி பொறாமைகள் ஏற்படலாம். உங்களுக்கும் உங்களோட குடும்ப உறவுகளுக்குமே கூட ஒரு மதிப்பு மரியாதையற்ற ஒரு அமைப்புகள், கலக்கங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் சிந்தித்து செயல்படக்கூடிய காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. அதே வேளையில் தெளிவாக சொல்ல வரேங்க, மகரம் கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கை நிகழ்வுகளை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுங்க. அந்த வாழ்க்கையில் என்னெல்லாம் கஷ்டப்பட்டாங்களோ அந்த அமைப்புகள் உங்களுக்கும் வரப்போகுது. முக்கியமாக நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்து என்னன்னாக்கா, மீனராசி என்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் தொழிலை மட்டும் தயவுசெய்து விட்டுறாதீங்க. இருக்கிற தொழிலை அப்படியே கட்டினா பிடிச்சிக்குங்க. இந்த நேர காலங்களில் ஒருவேளை உங்களுக்கு தொழில் போயிடுச்சு அப்படின்னாக்கா, இன்னொரு 5 வருட காலத்துக்கு நிரந்தரமான உத்தியோகம் இல்லாமல் தடுமாறுவீங்க. அப்போ நீங்களாம் என்ன நினைப்பீங்கன்னா, இந்த நேரத்தில் நான் புதுசாக தொழில் தொடங்கலாமா, உத்தியோகம் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் உங்கள் மனசுக்குள்ளே ஓடும். கண்டிப்பாக தயவுசெய்து புதிய தொழில் தொடங்குறதோ, உத்தியோகம் பார்க்குறதோ, ஜாமீன் கழுத்து போடுறதோ, கொடுக்கல் வாங்குற விஷயமோ கண்டிப்பாக இன்னொரு 5 வருடத்துக்கு வேண்டாம். ஏதாவது தனியார் துறை வேலை வாய்ப்பு கிடச்சின்னா கண்டிப்பாக கிளம்புங்க, ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அல்லது அரசு துறையில் வேலை செய்துட்ருக்கேன் அப்படின்னாக்கா, அந்த அரசு துறையில் செய்யக்கூடிய வேலைகளில் எந்த விதத்திலையும் உங்கள் மேலே ரிமார்க் இல்லாமல் பார்த்துங்க. இல்லைனாலும் எப்படியாவது உங்கள் மேலே ரிமார்க் வரும். அதை நினச்சி நீங்கள் வருத்தப்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் கூட உருவாகும். அப்போ 7 சனி தான் மிகப்பெரிய பாதிப்போ தவிர மற்ற விதத்தில் எந்த தோஷம் கிடையாது. ஆனால் அதே வேளையில் 7 சனி இருந்துட்டாலும் கூட ஒரு சுபபோக வாழ்க்கைக்கு குறைவு இருக்காதுன்ற விதிங்க. அப்போ கார், பங்களா, வண்டி, வாகன யோகத்துக்கு குறைவு இருக்காது, பார்த்துருங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த நேர காலகட்டத்தில் மீனராசி என்பவர்கள் வாய்ப்பு கிடைச்சா வெளியூர் வெளிநாட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக வெளிநாடு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். அதே வேளை அரசு உத்தியோகத்துக்காக எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் யாராவது லஞ்சம் கொடுத்துட்டு வேலை வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கவே கண்டிப்பாக கூடாது. லஞ்சம் கொடுத்து வாங்கினே கண்டிப்பாக வேலை கிடைக்காது. நீங்கள் அதில் லாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. சனி பகவான் நீதிமான், ஒரு கண்ணுக்கு இடையில் தப்பு எது நடந்தாலும் அதுக்கான தண்டனைகளை கொடுத்துட்டு போகிறார். மீனராசி என்பவர்கள் யாருக்கிட்டையும் தயவுசெய்து ஏமாந்துட வேண்டான்னு மட்டும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க. அதே வேளையில் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் நலிவடைகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப எச்சரிக்கை எடுத்துக்கங்க. உங்கள் நேரத்துக்கு சாப்பிட்றது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும். உடல் சோர்வுகள், ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் இருந்துருக்கு. கொஞ்சம் கவனமாக இருந்துருக்கிறது விசேஷத்தை கொடுக்குங்க. அதேல மீனராசி என்பவர்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் வீடு மனை வாசல் வாங்கணும், வீடு மனை வாசல் கட்டணும், குடிபெயரணும், குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டியன்ற எண்ணங்கள் உங்களுக்குள்ளார இருக்கும். இந்த நேர காலங்களில் அதிகமாக கால் வைக்காமல் உங்களோட தகுதி அறிந்து கடன் வாங்கி செய்துங்க. ஆனால் கடன் கொஞ்சம் வந்து தான் தீரும், கடனை எதுவும் தவிர்க்க முடியாது. ஆனால் தன்னோட தகுதி தெரிந்து என்னோட உயர்வுகள், என்னோட தகுதி என்ன இருக்குது, எனக்கான வருமானங்கள் என்ன இருக்குன்ற பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கடன் வாங்கி வீடு மனை வாசல் வாங்குறீங்க, கட்டுறீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குன்ற விதிங்க. அதே போல் திருமணம் ஆகாத நபர்களும் திருமண வாய்ப்புக்கான ஒரு காலகட்டமாக இந்த நேரம் இருந்துகிட்ருக்கு. இந்த மாத காலத்தில் திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வரும்ன்றீங்க. எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் அவங்கள விட்டு விலகிறது தான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும்.
நான் செய்யாத குற்றத்துக்கு தப்பு சொல்கிறாங்க சார், என்னால் பொறுத்துக்கொள்ள முடியுன்ற மாதிரி தட்டி கேட்கக்கூடாது. இது இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு 7 சனி நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அதனால் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். அதே வேளையில் சனி பகவான் சனி பகவான் உங்கள் ராசிலே வந்துட்டார் அப்படின்னாவே தாழ்வு மனப்பான்மைகள் உங்கள்கிட்ட இருக்கும். அந்த தாழ்வு மனப்பான்மை விட்டு எறிந்து என்னால் முடியுன்ற நம்பிக்கையோடு நீங்கள் செயல்படுறதா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இந்த மாத காலகட்டத்தில் சுக்கிரன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானத்தில் இருக்கிறனால பொருளாதார ரீதியான தடைகள்லேருந்து மீண்டு வருவீங்க. இந்த மாத காலங்களில் பொருளாதாரத்துக்கு எந்த விதத்தையும் குறைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதே போல் ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன் புதன் குரு இணைவு இருக்கிறனால கண்டிப்பாக இந்த நேர காலகட்டத்தில் தாய்க்கும் உங்களுக்கும் ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்படலாம். 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால தொழில் சார்ந்த விஷயத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகளும் இந்த மாதத்தில் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்குன்னாக்கா பணங்காசு கொடுத்து ஏமாந்துறாங்க, தானாக கிடைச்சுன்னா பயன்படுத்திக்கின்ற விதிங்க. அதேபோல் 6ஆம் இடத்துல செவ்வாய் கேது இணைவு இருக்கிறது ஓரளவுக்கு யோகம்னு சொல்லலாம். சகோதரர் மூலியமாக ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். சொந்த பந்தத்தினால ஒரு மன நிம்மதியும் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகுன்ற விதிங்க. அப்போ ராகு பகவான் சொல்லக்கூடிய கிரகம் 12ஆம் இடத்துல இருக்குன்னா மீனராசி என்பவர்களுக்கு ஆமேடம் எருதுகணி நண்டு சுறா 5 இடத்தில் கர்ணாகவும் ஜாதகர் பொன்மத்தில் துயிலார் அப்படின்ற விதிங்க. அப்போ இவர் நீங்கள் பொன்மத்தில் துயிலக்கூடிய அளவுகளுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னாக்கா நீங்கள் வாய்ப்பு கிடைச்சா ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு கிளம்புறது தான் விசேஷத்தை கொடுக்குன்ற விதிங்க. அதனால் வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் பயன்படுத்திக்கிறது தான் ஓரளவுக்கு நல்ல பலன் கொடுத்துரும். மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்களோ பாதிப்புகளோ சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அடுத்த ஒரு 5 வருட காலகட்டங்கள் குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துங்க. எதையுமே சிந்தித்து செயல்படுங்க. யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் நம்பிடாதீங்க. ஏதாவது நீங்கள் நம்பிட்டீங்க அப்படின்னாக்கா அதை நினச்சி வருத்தப்படக்கூடிய காலகட்டம் உருவாகிடும். அதேவேளை ஜென்மத்தில் சனி வந்துட்டால் உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜோதிஷரை கொடுத்து தெளிவாக செக் பண்ணி பார்த்துங்க. இந்த நேர காலங்களில் அதிகமாக கடன்கள் வாங்கிடாமல் இருக்கிறது தான் உங்களோட அறிவின் திறமை அப்படின்றத தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதிகமாக கடன் வாங்கிட்டால் அதை நினச்சி நீங்கள் ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் ஒரு இடத்துலும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. யாரையும் நம்பிடாதீங்க. நீங்கள் பணங்காசுக்கு கையில் இருக்கிறத யார்ட்டையா கொடுத்துட்டிங்கன்னா அது திரும்ப கிடைக்காது. நீங்கள் வாங்கினாலும் அது கொடுக்க முடியாது. உங்களோட தகுதி அறிந்து கடன் வாங்கிக்கிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். மற்ற விதத்தெல்லாம் உங்களுக்கு எந்த விதத்திலும் தோஷங்களோ பாதிப்புகளோ சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது. நீண்ட ஆயுள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஆனால் சனி ஒரு வீட்டில் வந்துட்டால் கருமம் சம்மந்தப்பட்ட செயல்பாடுகள் செய்யறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ உங்களோட தாத்தா பாட்டி முன்னோர்கள் யாராவது இருக்கிறாங்க, ஒரு 60-70 வயது கடந்தவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஆயுள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க சொல்லுங்கள். அதே வேளையில் இருக்கிற எந்த துறையில் பயணிச்சுட்டு இருந்தாலும் அந்த துறையில் இவங்க தன் உயர்வை நோக்கி வரணும், நான் முன்னாடி வரணுன்ற எண்ணம் உங்களுக்குள்ளார இருக்கும். கண்டிப்பாக அதுக்கு வந்துட வேண்டாம். எல்லா நபர்களும் உயர்வை நோக்கி வாங்கன்னு சொல்லுவேன். ஆனால் இந்த மீனராசி என்பவர்களுக்கு மட்டும் எனக்கு தலைமை தாங்குற மாதிரி இருக்கவே கூடாது. யாருக்கும் தெரியாத மாதிரி உங்களோட வளர்ச்சிகள் இருக்கணுமோ தவிர இந்த நேர காலங்களில் பதவி பொறுப்புகள்லாம் நீங்கள் முன்னாடி வச்சுட்டிங்கன்னா அதை நினச்சி நீங்கள் வருத்தப்படக்கூடிய ஒரு காலகட்டமும் உருவாயிடுன்ற விதிங்க. அதனால் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட ஆரம்பிங்க. இந்த மீனராசி என்பவர்களுக்கு 7.5 சனியை மட்டும் கொஞ்சம் கடந்துட்டிங்கன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும். இந்த 7.5 சனி தாக்கத்துலேருந்து மீண்டு வரணும் சார், என்ன சார் பண்ணலாம் அப்படின்னாக்கா இதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் என்னன்னாக்கா சனி பகவானுக்கு விளக்கு போடுறது மட்டும்தாங்க. அப்போ சனியின் அம்சமான விநாயகர் பெருமானுக்கு என்ன செய்கிறீங்க அப்படின்னாக்கா சனிக்கிழமை தோறும் சாயந்தர வேலையில் தான் போடுங்க. சாயந்தர வேலையில் 5:30 மணிலேருந்து 6:30 மணிக்குள்ளார விநாயகருக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வந்தீங்கன்னாக்கா மழை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் பனி போல் விலகும் அப்படின்ற விதிங்க. அதே வேளையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தொழில் செய்யக்கூடிய இடத்துல போட்டி பொறாமைகள் ஏற்படுறதுனால தொழில் இடமாற்றம் அப்படின்றத ஒரு சிந்தித்து ஏற்படுத்திக்கிங்க. கஷ்டமாக இருக்குது நஷ்டமாக இருக்குன்ற மாதிரி இடத்த விட்டு மட்டும் மாறி வந்துட வேண்டாம். மாறி வந்துட்டிங்கன்னா அதை நினச்சி வருத்தப்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகிடுன்றீங்க. இது ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்துட்டு இருந்தால் ஓரளவு நல்லாயிருக்கும். 60 வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் யாராக இருந்தாலும் சனிக்கிழமை தோறும் மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளார அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு வாட்டர்கேன் தண்ணியோ ஒரு நேரம் சாப்பாடோ வாங்கி கொடுத்தா இந்த சனியின் தாக்கத்துலேருந்து மீண்டு வரீங்க. சனியின் பாதிப்புலேருந்து மீண்டு வர முடியுன்றீங்க. அப்போ இந்த 2 பரிகாரங்களை மட்டும் நீங்கள் சேர்த்துட்டு வந்தாவே முன்ஜென்ம கர்மாக்களை முழுமையாக விலக்கிட முடியுன்றீங்க. கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. அதே நேரத்தில் உங்களோட சுய ஜாதகத்தை கவனமாக எடுத்து ஒரு நல்ல ஜோதிடரை நீங்கள் பார்த்துட்டு தான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்களோ பாதிப்புகளோ சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. சீரும் சிறப்பாகவே இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.